மாற்றம் இல்லாமல் போயிட்டுருக்கு வாழ்க்கைன்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உணர்த்தும். என்னான்ட்டு வாழ்க்கை மாறணும், இன்னும் இப்படியே போயிட்டுருக்குன்னு ரொம்ப நாளாக கவலையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். அதை நம்ம உற்று கவனிக்கும் போது அந்த சிவனுடைய பக்கம் திரும்பும். அதை உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது திரும்பும்போது நீங்கள் அவர்கிட்ட போய் அவரை நீங்கள் உண்மையிலே உணரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருவார். அதில் எந்த ஒரு தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்காது. அதற்கு காலம் வெகு விரைவில் உங்களுக்கு அவர் பக்கம் திரும்பும். மாற்றம் முக்கியமானது. ஒரே மாதிரியே வாழ முடியாது. ஏன்னா நம்ம இந்த உயிர் உடலை விட்டு ஒரு நாள் வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அப்போ மாற்றம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாற்றமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கும்போது அது ஏதோ பெரிய பிரச்சனைக்கு கொண்டுட்டு போய் விடுறதுக்கு காத்துட்ருக்குன்னு தான் நம்ம அர்த்தம். அதனால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கணும். ஒரே மாதிரி போகக்கூடாது. அப்படி போகுதுன்னா நம்ம சிவனை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். அவரே சில சிம்டம் கொடுப்பார். சில பேருக்கு அது நம்ம மாயையால் மறைச்சிடும். சில பேருக்கு அது டக்குன்னு கிடைக்கும். அந்த மாயைன்றது சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு அர்த்தம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்ம மைண்டை எப்படிலாம் டைவர்ட் பண்ணி கொண்டுட்டு போக முடியுமோ அப்படிலாம் கொண்டுட்டு போயிடும். ஒரு விஷயம் நினச்சிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா எதேதோ நினச்சிட்ருக்கோம். எதேதோ தோணும், என்னென்னமோ போயிடும். கடைசியில் நம்ம நினச்ச விஷயத்த மைண்டுக்கு வராது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய இந்த மாயை நம்மளை சிவனை நெருங்கவே விடாது. இந்த மாதிரி ஒரே மாதிரி வாழ்க்கை போகிறவங்களுக்கு. அதனால் நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் இது திருவினையாகும். அதற்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் சிவ வழிபாடு ஒவ்வொரு மனிதனுக்கும், அதுவும் ரொம்ப மாயையில் சிக்கிட்டு தவிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். இதை மறக்கக்கூடாது. மறந்தோம்னா வாழ்க்கையில் பல